Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற மே 10ஆம் தேதி முதல் ஜூலை 17ஆம் தேதி வரை 2339 டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட குறுகிய கால டெண்டர்களை தொடர்ந்து தாவேக அரசு ரத்து செய்து வருகிறது. தற்போது 2339 டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு டெண்டர்களில் முறைகேடு நடந்திருப்பதாக எழுந்திருக்கும் புகார்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். விக்னேஷ், வணக்கம். முழு விவரங்கள். நவீனா, வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த பின் கடந்த மே மாதம் 10ஆம் தேதி, அதாவது முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்ற நாள் முதல் நேற்றைய தினம் வரை பல்வேறு துறைகளில் திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட 2339 ஒப்பந்த அறிவிப்புகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. நகராட்சி நிர்வாகம், பொதுப்பணித்துறை, ஊரக வளர்ச்சி, நெடுஞ்சாலை, போக்குவரத்து, கூட்டுறவு உள்ளிட்ட துறைகளில் இந்த டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 253 பணிகளுக்கு மறு டெண்டர் விடப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த 2339 டெண்டர்கள் ரத்து செய்யப்படுவதற்கான காரணத்தை ஆராயும் போது அவசர காலத்தில் குறுகிய கால டெண்டர்களாக தெரிந்தவர்களுக்கு இந்த ஒப்பந்தங்கள் வழங்கியிருப்பதாகவும், இதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாகவும், குறிப்பிட்ட பணத்தை விட அதிக அளவிலான பணம் இதுக்கு செலவிடப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையிலேயே இந்த டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தாவேக ஆட்சிக்கு வந்த இந்த 2 மாத காலத்தில் மட்டும் 2339 டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. பல்வேறு துறைகளில் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் இறுதி கட்டத்தில் வெளியிடப்பட்ட அந்த டெண்டர்கள் அனைத்தும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதன் அடிப்படையில் இந்த டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஆய்வு பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த குறுகிய கால டெண்டர்கள் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு வார காலத்திற்குள்ளாக இந்த ஒப்பந்த புள்ளி அறிவிக்கப்பட்டு அந்த ஒப்பந்த புள்ளி இறுதி செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெறக்கூடிய இந்த நடவடிக்கை என்பது அவசர தேவைகளுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் எனவும், மற்ற காலகட்டங்களில் பொறுமையாக இந்த ஒப்பந்த புள்ளிகள் அறிவிக்கப்பட்டு முறையாக ஒப்பந்தங்கள் பெறப்பட்டு அதில் யார் குறைவான தொகையில் இந்த தரமான பணிகளை செய்து தருவதற்கு ஒப்பந்ததாரர்கள் முன்வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த ஒப்பந்தங்கள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஊழலற்ற நேர்மையான வெளிப்படைத்தன்மையான ஆட்சி வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தியிருக்கக்கூடிய சூழலில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.